ஒளிப்பாரு நம்ம தலைவர் தமிழகம் தலைநிமிர பிரதமர் மோடியின் பிரதிநிதியாக எளிய மக்களின் குரலாக ஒளிப்பாரு. வருகை தந்திருக்கூடிய தொண்டர்களை வருக வருக என வரவேற்று பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே மாதரம் வந்தே மாதரம். தோளோடு தோளாக எப்போது நிற்பாரு பாராரு பாராரு தன்னான தமிழர் தீமைக்கு தீவைக்க தீபந்தோ பெரு தலைவர் நம் மண்ணிலே ஒரு தீய சக்தியானதே தமிழகமே மாற்றத்துக்கு. மரியாதைக்குரிய மாநில தலைவர் தற்போது நமது விழா மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். மகளிருடைய வரவேற்பை ஏற்று நம்மை நோக்கி தற்போது மேடைக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார். நமது மாநில தலைவர் இளைஞரணியின் எழுச்சி மிகு வரவேற்பை பெற்று இப்பொழுது மகளிரணியின் வரவேற்பை பெற்று மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். காவி சொந்தங்கள் அனைவரும் தலைவர் அவர்களுக்கு மாபெரும் வரவேற்பை அளிக்குமாறு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். சூழ்ந்திருக்கும் நிலை பாரு நம் வீட்டு பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா என்று மாறிப்போச்சு. நம் மண்ணிலே ஒரு தீய சக்தியானதே தமிழகமே அடசவியா தவிக்குதே மாற்றத்துக்கு பெரும் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. இதுவரை நாம் கண்ட துன்பங்கள் போதும் தமிழா ஆண்டது போதும் மக்கள் வாழ்ந்தது போதும் இந்த திமுகவின் ஆட்சியை ஒழிப்போம் தமிழா. மாநில தலைவர் அவர்கள் வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் வழியில் நிற்க வேண்டாம். தம்பி, இந்த கேமராவுக்கு முன்னாடி கீழே யாரும் நிற்க வேண்டாம். வழியை விட்டு நின்னுங்க. இந்த பேரிகார்டுக்குள்ள போக வேண்டாம். இங்கேருந்து போறவங்கள ஓரமா நிக்க சொல்லுங்க. பேரிகார்டுக்குள்ள போக வேண்டாம் யாரும். மாநில தலைவர் அவர்கள் மேடைக்கு வருகை வந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து யாரும் வழியில் நிற்க வேண்டாம். மாநில தலைவருக்கு பாதையை விட்டு மலர் தூவி மாங்கடி மாநகருக்கு வருகை தருகின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் 2026 ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நம் தலைவர் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விழா மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் மாநில தலைவருக்கு வழிவிட்டு ஓரமாக நிற்கவும். பிரபாகர்ஜி அப்படியே அங்க இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி ஓரமா நிக்க சொல்லுங்க. நீ உங்ககிட்ட இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. வழி விட்டுருங்க. அங்க இருக்கிற சேர் எடுத்துருங்க. அந்த கடைசி சேர் எடுத்துருங்க. இந்த சேர் அதுக்கு பின்னாடி. பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. வழி விட்டு நில்லுங்க. ராஜேஷ் கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க. வழி விட்டு நில்லுங்க. பாரத் மாதா கி ஜெய். வருகிறார் வருகிறார் நயினார் அண்ணன் வருகிறார் 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 நயினார் அண்ணன் வருகிறார் 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 நயினார் அண்ணன் வருகிறார். இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நயினார் அண்ணன் வருகிறார் 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 நயினார் அண்ணன் வருகிறார். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரதிய ஜனதா கட்சி வாழ்க. பாரதிய ஜனதா கட்சி வாழ்க. அண்ணன் நயினார் நாகேந்திரன்
வருக வருக. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் வெற்றி பயணத்தின் நாமக்கல் பயணத்திற்கு வருகை புரிந்திருக்கிற நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மாலை அணிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தமிழகத்திலே நிறுவிடுவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி நிறுவிடுவதற்கு அச்சாரம் வகிப்பதற்காக செங்கோல் வழங்கி நம்முடைய மாவட்ட தலைவரை வரவேற்றிருக்கிறோம். நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. மீதி அத்தனை பேருக்கு அப்புறம் வரவேற்புரை சரவணன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம். கடந்த மாதம் 12ஆம் தேதி மதுரையில் தொடங்கி இன்று நாமக்கல்லில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்று நம்முடைய ஆஞ்சநேயன் மண் ஆஞ்சநேயர் வீட்டிற்கும் மண் நாமக்கல்லில் வந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப இந்த யாத்திரையை மேற்கொண்டுள்ளார். நாமக்கல்லிலும் இன்று ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணன் சொல்லுவாங்க கவுண்டவுன் ஸ்டார்ட். இங்க இருக்கிற 3 தொகுதியிலும் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னையிலிருந்து வீட்டுக்கு போறதுக்கான ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க வந்திருக்கும் நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, நம்முடைய மாநில துணைத் தலைவர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் KP ராமலிங்கண்ணன் அவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாமக்கல் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் திரு தங்கமணியன் அவர்களே, நம்முடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் BP துரைசாமி அண்ணன் அவர்களே, நாமக்கலின் முன்னாள் MLA பாஸ்கர் KPP பாஸ்கர் அண்ணன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜாமா அவர்களே, பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சேகரண்ணன் அவர்களே, நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, நம்முடைய மாவட்டத்தின் முன்னாள் தலைவர் NP சத்தியமூர்த்தி அவர்களே, சேந்தமங்கலத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவபுராசம் அவர்களே, மேற்கு மாவட்டத்தின் தலைவர் ராஜேஷ்குமார் அவர்களே, கரூர் மாவட்டத்தின் தலைவர் செந்தில்நாதன் அவர்களே, நாமக்கல் நகரத்தின் தலைவர் தினேஷ்குமார் அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய IJK மாவட்ட தலைவர் முத்துராஜா அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய நாமக்கல் தலைவர் கோஸ்டல் அண்ணன் இளங்கோவன் அவர்களே, மற்றும் பொதுச் செயலாளர்களே, துணைத் தலைவர்களே, செயலாளர்களே மற்றும் நம்முடைய மண்டல் தலைவர்களே, அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும்,
நாமக்கல் இந்த 4.5 ஆண்டு காலம் எப்படி இருக்குங்கிற விஷயம் தெரியும் உங்களுக்கு. இங்க ஒரு சர்வாதிகாரமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு நாமக்கல் தானே முக்கியம். தமிழகத்தை பத்தி தலைவர் பேசுவாங்க. பட் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ராஜேஷ்குமார் என்ற ஒரு துரோகி இங்க மாவட்ட செயலாளராக இருக்கார். அதாவது இந்த நாமக்கல்ல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கெடுக்கிற தவிர வேற வேலையே கிடையாது. உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல அவர் இடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. பட் எடுத்துட்டு போட்ட தப்பு கிடையாது. இங்க ஒரு தாலுகா மருத்துவமனை வேணுங்கிறதே இங்க இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையிலே பேசி உறுதியளித்தார். இன்ன வரைக்கும் 4.5 வருஷம் கிடையாது. எத்தனையோ உயிர்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு தாலுகா மருத்துவமனை கூட உங்களால அவர் ஏற்பாடு பண்ண முடியல. ஆனா இங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தெரியும் இங்க பஸ் ஸ்டாண்ட் புதுசா ஓபன் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, அவசர கதியில் ஓபன் பண்ணாங்க. அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இந்த வழியா போற பஸ் உள்ள விடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாருமே ரோட்லயும் மலையில நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். சோ இதெல்லாம் இது மட்டும் இல்லைங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரால நாமக்கல் ஒன்று கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா வெட்டரி காலேஜ். அந்த வெட்டரி காலேஜ்ல பாத்தீங்கன்னா தோல் தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜெயிலையும் காலேஜுகளை கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் துரோகம் இல்லைங்களா? இப்ப கூட டைட்டில் பார்க் எங்க ராசிபுரம் கலைக்கல்லூரிகளை கொண்டு போறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்ம தங்கமணி அண்ணன் கூட அங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. சோ இவ்வளவு துரோகம் பண்றாங்க. இவங்களுக்குள்ள 2 விஷயம் நடக்குதாங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இவர் என்ன சொல்லுவாரு, நம்முடைய ராமலிங்கம் எம்எல்ஏ சொல்லுவாரு, என்ன செயல்படவே விடமாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கயலாவாத ஆளு, இன்எபிசியன்ட் அப்படிங்கிறாரு. ஆக மொத்தம் 2 பேருமே இந்த மாவட்டத்துக்கு துரோகிகள் தான். துரோகத்தை அனுப்புறதுக்கு தான் இந்த கூட்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன மாசம் தான் விபிஎஸ் வந்துட்டு போயிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய மாநில தலைவரும் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. நிச்சயமாக வருகிற காலத்தில் அதை வர்ற இன்னும் 6 மாசம் தான் இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் தான் இந்த 3 தொகுதியில் வெற்றி பெறுவாங்க. அதுக்கு 100% நாங்கள் உறுதியளிக்கிறோம். அதே போல் இங்க வந்திருக்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த நம்முடைய மண்ணின் மைந்தர் முன்னாள் சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் என் அருமை சகோதரர் விபி துரைசாமி அவர்கள் உரையாற்றுவார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், மாண்புமிகு மரியாதைக்குரிய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, நமது கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் தங்கமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரி சரோஜா அவர்களே, நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் டாக்டர் கேபிஆர் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர்கள் பாஸ்கர் அவர்களே, சிவபிரகாசம் அவர்களே, யாரும் தெரியல, பரமத்தி சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா, அவர் வேட்பாளர், அவ்வளவுதானே. யாரு வந்திருக்காரா? சேகர் இருக்கிற இடமே தெரியலையா. பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அவர்களே, பெருந்திரளாக குழுமி இருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே, மாவட்ட தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து, ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். அது கேபிஆர் கோவிச்சுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு மாநில முதலமைச்சர் மட்டும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக, என்னையா நீ, நான் டிஷர்ட் போட்டது இந்த ஆளுக்கு பிடிக்கல. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்த ஒரே ஒரு முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின். நான் அவரை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வது,
தேர்தல் ஆணையத்திற்கு இறந்தவர்கள் யார், இடம்பெயர்ந்தவர்கள் யார், யார் வாக்காளர்களாக வர வேண்டும் என்று முடிவு செய்கின்ற அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? இதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அந்த சார்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. அந்த ஸ்பெஷல் ரிவிஷன், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷன், அந்த பணியை செய்யக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப் போகிறேன் என்று நேற்றைக்கு முதலமைச்சர் சொல்லுகிறார். வேறு எந்த மாநில முதலமைச்சராவது இது போல் கோரிக்கை வைத்திருக்கிறார்களா? அப்படி என்றால் தேர்தல் ஆணையத்திற்கு அதனுடைய பணியை செய்கின்ற அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. இங்கு இருக்கின்ற பொதுமக்களிடம் நான் தெரிவித்துக் கொள்வது, இந்த தேர்தல் பதிவு வாக்காளர் யார் என்று முடிவெடுப்பது முதலில் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கின்ற டீச்சர்கள், பிறகு அதை சரியா என்று பார்ப்பதற்கு ரெவென்யூ அதிகாரிகள், பிறகு எலெக்ஷன் தாசில்தார், பிறகு மாவட்ட ஆட்சியர், பிறகு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு ஆர் இந்தியா. இவ்வளவு ப்ராசஸ் இருக்கின்ற பொழுது இவர் அதிகாரத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் மீது இவர் சந்தேகப்படுகிறார் என்று சொன்னால் இவர் ஒரு முதலமைச்சரா? தேர்தல் ஆணையத்தின் மீது வழக்கு போடுவதற்கு இவருக்கு அதிகாரம் இருக்கிறதா? அப்படி அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் வழக்கு போடட்டும். எப்பொழுது போட வேண்டும்? தேர்தல் ஆணையம் தவறு செய்திருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாமே தவிர, ஆனால் வாக்காளர் பட்டியலை தயாரிக்க கூடாது என்று சொல்கின்ற அதிகாரம் முதலமைச்சருக்கு கிடையாது என்பதை திமுக காரர்கள் நிச்சயமாக உணர வேண்டும். இதில் அரசியல் கிடையாது. இந்த இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக பாடுபடுகின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 60 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காகவும் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் அர்ப்பணித்து கொண்ட ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் உணர வேண்டும். எனக்கு முன்னால் பேசிய நமது மாவட்ட தலைவர் சொன்னது போல ஊழலை ஒழிக்க வேண்டும். பஸ் ஸ்டாண்டை பற்றி சொன்னார். ராசிபுரத்தில் கூட ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாரு. அது நம்ம தங்கமணி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறாரு. அந்த மண் கிளே சாயில், ஒரு களிமண் இருக்கின்ற இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டுகிறார்கள். பஸ் ஸ்டாண்டு தேவை, ஆனால் அந்த இடத்தில் கட்டக்கூடாது என்பதுதான் பொதுமக்களுடைய எண்ணம். இது போன்று நிரம்ப தவறுகள் நடக்கிறது. இந்த தவறையெல்லாம் சுட்டிக்காட்டி மக்களை விழிப்புணர்வு செய்வதற்காக பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நமது தலைவர் நயினார் நாகேந்திரன். அதே போல நமது தலைவருக்கு முன்பாக ஒரு உறுதிமொழி வழங்கியிருக்கிறார் நமது மாவட்ட தலைவர். அவருக்கு கீழே இருக்கின்ற 3 தொகுதிகளும் வெற்றி பெற்று உங்களுடைய காலடியிலே சமர்ப்பிப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதனை ஏற்றுக்கொண்டு மாவட்ட தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த பணியை நாங்கள் நிச்சயமாக செய்து காட்டி 6 தொகுதி இருக்கிறது நாமக்கல் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்டில் 6 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியினை மீண்டும் உங்களுக்கு வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவரும் நமது சேலம் பெருங்கோட்டத்தின் கோட்ட பொறுப்பாளரும் டாக்டர் KP ராமலிங்கண்ணன் உரையாற்றுவார். பேரன்புமிக்க நாமக்கல் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற எழுச்சி பயணத்தை மிக சிறப்பாக ஒவ்வொரு இடத்திலேயும் அவர் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு எதிராக அவர் முழங்குகிற முழக்கம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களை
நடுங்க செய்து கொண்டிருக்கிறது. தென்றல் தான், ஆனால் தென்றல் வீசி கூட ஒரு பெரிய ஆலமரத்தை அசைத்து விட முடியும் என்ற நிலைக்கு இன்றைக்கு நம்முடைய தலைவருடைய சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய மாவட்டத்தினுடைய சுற்றுப்பயணமும் மிக சிறப்பாக அமைகிற வகையில் நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை தம்பி சரவணன் அவர்கள் மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளோடு இணைந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே காலையிலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற அமைப்பாளர்கள், இணை அமைப்பாளர்கள், பொறுப்பாளர்கள் கூட்டத்தை முடித்துக் கொண்டு மதியம் புறப்பட்டு அவசர அவசரமாக சரியான நேரத்திலே நம்மை சந்திக்க வந்திருக்கிற நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, நமக்கு சிறப்பு சேர்ப்பது மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தின் பேராட்சியில் இந்திய பேரரசை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமது தேசத்தந்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை நம்முடைய தேசம் முழுவதும் வலுப்படுத்துவதற்காக தேசம் காப்போம், தமிழக வெல்வோம், அதற்காக நாங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையை தேசத்திலே ஏற்றுக்கொண்டு தமிழகத்தினுடைய தலைமைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பொறுப்பை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய உதவியோடு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய உழைப்போடு தமிழகத்திலே நடைபெறுகிற காட்டாட்சியை தூக்கி எறிந்துவிட்டு நல்லாட்சி தருவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இயங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், நம்முடைய கழுதகை உற்ற தோழனாகவும் நண்பனாகவும் இருந்து பல்வேறு வளர்ச்சி பணிகளை நம்முடைய மாவட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி தலைவி அருமை சகோதரி டாக்டர் சரோஜா அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர், பரமத்திவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சேகர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்களே, இந்த சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து மிக சிறப்பாக நம்முடைய தலைவருக்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு இடத்தையும் 2 நாள் 3 நாள் அதற்காகவே செலவு செய்து வரலாற்று சிறப்பு இந்த நிகழ்ச்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தலைவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய மாநில பொறுப்பாளர், நம்முடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், தஞ்சை தரணியினுடைய டெல்டா மாவீரன் என்று அழைக்கப்படுகிற என்னுடைய ஆருயிர் சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, தலைவரோடு வருகை புரிந்திருக்கிற நண்பர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள், மாவட்டத்தினுடைய செயலாளர்கள், அணி பிரிவுகளுடைய தலைவர் பெருமக்கள் அனைவரும் இணைந்துதான் இந்த வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறோம். இதிலே நம்முடைய மண்ணின் மைந்தர் அருமை சகோதரர் வி.பி. துரைசாமி அவர்கள் நீண்ட நேரம் பல்வேறு கருத்துக்களை சொல்லுவதற்கு அவர் தயாராக இருந்தாலும் நேரமின்மையின் காரணமாக 2 நிமிடத்திலே 3 நிமிடத்திலே மிக அற்புதமான கருத்துக்களை சொல்லி விடைபெற்றிருக்கிறார். அதையே பின்பற்றி நமக்கு அரசியல் கருத்துக்களை சொல்வதற்கும் நமக்கு வழிகாட்டுவதற்கும் நம்முடைய தலைவர் பேச இருக்கிறார். அதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் பேச இருக்கிறார். ஆகவே ஒரே ஒரு நிமிடம் மட்டும். அது என்னவென்றால், இந்த நாட்டுக்கு தேவை எது என்பதுதான் இப்பொழுது. தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் யார் இருக்க வேண்டும், யார் வர வேண்டும், யார் இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழனுடைய குரலும் தமிழ்நாட்டு ஆட்சி பொறுப்பிலே ஸ்டாலின் இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லார்
வகையிலே எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. அப்படி காட்டாட்சி தர்பாரை அராஜக ஆட்சி நடத்துகிற, ஊழலாட்சி நடத்துகிற, தமிழகத்துடைய காவல்துறையை தவறாக பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியை தூக்கி எறிவதற்காக வந்திருக்கிறார் நமது தலைவர். அவருக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஒன்றை மறந்துவிட வேண்டாம், தேசம் காப்போம், தமிழகம் வெல்வோம், இதுதான் நம்முடைய முழக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம். அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் தங்கமணி அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், ஜனநாயக முற்போக்கு கட்சி, ஐஜேகே தேசிய ஜனநாயக, அப்படி நம்மோடு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய அனைத்து தோழமை கட்சிகளின் சார்பில் பிரதான கட்சியாக இருக்கிற நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திமுக அமைப்பு செயலாளர் தங்கமணி உரையாற்றுவார். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, எங்களை வாழ வைத்த தெய்வம், குடும்ப தெய்வம், இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பெரிய இயக்கத்திற்கு சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர், அமைச்சர் என்று தன்னுடைய உழைப்பாலும் விசுவாசத்தின் காரணமாக இந்த இயக்கத்திற்கு கழக பொதுச் செயலாளராக ஒரு சாமானியரும் இந்த நாட்டை சிறப்பாக வழிநடத்த முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கிராமத்திலிருந்து வந்து இன்றைய தினம் தமிழகத்திலே ஒரு சிறந்த முதலமைச்சர் என்று பெயர் அடிக்கின்ற அளவுக்கு நிர்வாக திறமை பெற்ற சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய நல்ல ஆசியுடன் இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநிலம் முழுவதும் தமிழகத்தை நிமிர வைப்பதற்கு தமிழனுடைய சுற்றுப்பயணம் என்ற பெயரில் மிக சிறப்பாக ஒவ்வொரு பகுதியிலுமே வருகை தந்து இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றுகின்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணன் அவர்களை வணங்கி, இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி சேர்ந்ததால் திமுக எந்த அளவுக்கு பயந்து கிடக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்று நாமக்கல்லிலே ஒரு சிறப்பான மாநாட்டை போல சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நாமக்கல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேற்கு மாவட்ட கழக தலைவர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக ஒரு நிமிடம் என்றால் கரெக்டாக ஒரு நிமிடத்திலே பேசி அமர்ந்திருக்கின்ற மாநில துணைத் தலைவர் எங்களது மரியாதைக்குரிய அருமை அண்ணன் KPR அவர்களே, அதே போல ஒரே நிமிடத்தில் பேசி அமர்ந்திருக்கின்ற மாநில துணைத் தலைவரும் முன்னாள் துணை சபாநாயகருமான மரியாதைக்குரிய அண்ணன் VP துரைசாமி அவர்களே, இங்கே எங்களோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற மாநில மகளிரணி இணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் சரோஜா அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சேகர் அவர்களே, நாமக்கல் நகர கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் KPP பாஸ்கர் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் முருகானந்தம் உள்ளிட்ட கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராஜேஷ் உள்ளிட்ட அதே போல தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் அண்ணன் இளங்கோ அவர்களுக்கும், ஐஜேக்கினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துராஜா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களுக்கும், திரளாக வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள் அத்தனை பேருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த கூட்டம் என்பது இங்கே பேசியவர்கள் சொன்னதை போல நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்று சொல்கின்ற வகையிலே இன்று அந்த கோட்டைக்கு மகுடம் சேர்க்கின்ற வகையிலே பாரதிய ஜனதா கட்சியும் நம்மோடு இணைந்து அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக இன்று மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருகிறார் என்று சொன்னவுடன் அலைகடலென இங்கே வந்திருக்கின்றார்கள். இதுதான் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் 6 தொகுதியுமே நமது கூட்டணியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நடைபெறுகின்ற இந்த கூட்டம். இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் பிபி துரைசாமி அவர்கள் அண்ணன் பேசினார்கள். அதில் நான் ஒரு 2 நிமிடம் கூடுதலாக நான் பேச நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இன்று மக்களை திசை திருப்பிக் கொண்டு இருக்கின்ற திமுக அரசு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த முகாம் என்பது ஒவ்வொரு வாக்காளர் ஒவ்வொரு பூத்திலையும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இறந்த வாக்காளர்களே 30 40 வரை இருக்கின்றார்கள். அதே போல அடையாளம் தெரியாத வாக்காளர்கள் 20-30 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். இதை முழுமையாக நாமல் எல்லாம் எடுத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரிகளே கொடுக்கின்ற போது ஒரு தேர்தல் கூட நீக்கப்படவில்லை. இப்பொழுது தேர்தல் கமிஷன் பீகாரிலே இது போன்று எடுக்கின்ற போது உடனே சொன்னார்கள் வாக்கு திரட்டு நடைபெறுகிறது என்று சொன்னார்கள். உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிமன்றம் சொன்னது அதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அது முழுமையாக முடிந்து வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதற்கு பின்னால் இன்று யாருமே நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை என்று சொன்னால் தேர்தல் கமிஷன் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்பட்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் இல்லை. ஆக இதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் இதுகாரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருந்த வாக்காளர்களையும் வெளியூர் சென்ற வாக்காளர்களையும் திருட்டு வாக்காக திமுக போட்டுக் கொண்டிருந்த காரணத்தினால் திருட்டிலே ஜெயித்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து திருட்டு வாக்கு என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவர்கள் செய்ததை இங்கே சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இந்த எஸ்ஆர்ஐ வரவேற்றிருக்கின்றார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் வரவேற்கின்றது. இதை முழுமையாக வரவேற்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த பட்டியல் வந்தது என்று சொன்னால் 50% இந்த கூட்டணி வெற்றி பெற்றதை போல் ஆகிவிடும். உண்மையான வாக்காளர்கள் இருப்பார்கள், நமக்கு உண்மையாக வாக்களிக்கின்றோர் இருப்பார்கள். ஆக அதனால் தான் இவர்கள் எதிர்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இதுல என்ன இறந்த வாக்காளர்கள் நீக்குவதற்கு அவர்களுக்கு என்ன கஷ்டம்? அடையாளம் தெரியாத வாக்காளர் நீக்குவதில் என்ன கஷ்டம்? எதற்காக எதிர்க்கின்றார்கள்? அப்ப எதிர்ப்பதனுடைய நோக்கம் என்ன? திருட்டோட்டு போட வேண்டும். அதிகாரி அவர்கள் கையிலே இருக்கின்றார்கள். அந்த பூசிலிப்பை வாங்கி அந்த வாக்குகளை நாம் திருட்டோட்டாக போட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே தானே இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் முகாமை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். நெஞ்சிலே நேர்மை இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தீவிர திருப்பு முகாம் நடந்ததுக்கு பின்னால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் நீங்கள் எங்களுக்கு மனுவாக கொடுக்கலாம் என்று தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கின்றது. இதற்கு மேல் என்ன விளக்க வேண்டும்? இதற்கு நீதிமன்றம் என்னதற்கு செல்ல வேண்டும்? நீதிமன்றம் சென்றால் மட்டும் சட்டத்திற்கு புறம்பாக கொடுத்து விடுவார்களா? ஏற்கனவே பீகாரில் நடந்திருக்கிறது, அது உங்களுக்கு தெரியவில்லையா? மக்களை திசை திருப்புவதற்காக இன்று நாட்டிலே நடக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, தினந்தோறும் இந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இது போன்று எதே ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? எதை தொட்டாலும் இந்த நாமக்கல் மாவட்டத்தையே நாம் எடுத்துக்கொள்வோம். பாரதிய ஜனதா கட்சி மேலே இருக்கின்றது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருக்கின்றார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். மத்திய அரசோடு இணைந்து செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்று நாமக்கல்லிலே மெடிக்கல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மத்திய அரசினுடைய உதவினால். அதை வாங்க அவர்களுக்கு கையிலாகவில்லை. எங்களுக்கு மத்திய அரசு தரவில்லை என்று சொல்லுகின்றார்கள். நான் கூட சட்டமன்றத்தில் கடந்த சட்டமன்றத்திலே பேசினேன். நீங்கள் கொள்கை என்பது வேறையாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் என்பது உங்கள் மனதில் இருந்திருந்தால் மத்திய அரசிடம் கேட்டு நிதியை பெற்று தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை திட்ட வேண்டும். அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து விட்டார்கள். நம்முடைய வெற்றி கேள்விக்குறியாகிவிடும். ஆகையால் இது எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்று பார்க்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் அண்ணன் எடப்பாடியார் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு நிச்சயமாக தமிழகத்திலே ஆளுங்கட்சியாக வர இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று செல்லுகின்ற பகுதியெல்லாம் மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். எப்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வருவீர்கள் என்று கேட்கிறார் என்று சொன்னால் அண்ணன் அவர்கள் இதற்கு 1 மாதத்துக்கு முன்பாக இதே போன்ற பிரச்சாரத்துக்கு வந்தார்கள்.
6 தொகுதியும் வருகின்ற போது அண்ணன் கேபிஆர் கூட வந்தார், ராஜேஷ் வந்தார், அதே போல சரவணன் வந்தார்கள். அலைகடலான ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 பேர் வந்தார்கள். 50,000 பேர் வருகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? திமுக ஆட்சி போக வேண்டும், மீண்டும் அதிமுக ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவோடு வர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பேர் வருகிறார் என்று சொன்னால் அதுதான் மக்களுடைய எண்ணம், அதுதான் மக்களுடைய பிரதிபலிப்பு. அதனால் தான் இவ்வளவு கூட்டம், இன்றைய தினம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார்கள். எதற்காக மத்திய அரசு இருக்கின்றார்கள்? தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை பெற்று தருவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. எதை சொல்றது? பாரதிய ஜனதா கட்சியை திட்டினால் என்று சொன்னால் சிறுபான்மை வாக்கை பெறலாம் என்பதற்காக தொடர்ந்து திட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் சொல்வதை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொல்வதை போல இரட்டை இன்ஜின் இருந்தால் மட்டும்தான் ஒரு மாநிலம் வளர்ச்சி பெறும். அதற்கு தமிழகம் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கின்றது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற போது கூட 4 ஆண்டு காலம் மத்திய அரசுக்கு தேவையான திட்டங்களை நாங்கள் கெட்டு பெற்றிருக்கின்றோம் அம்மா அவர்கள் இருக்கின்ற போது. அதே போல இப்பொழுது அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் 4 ஆண்டு காலம் மத்திய அரசின் தேவையான திட்டங்களை நாங்கள் கெட்டு பெற்றிருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் வளர்ச்சி அடையும். இவர்கள் எதை பேசிவிட்டு இப்பொழுது கடனாக்கிவிட்டு தமிழகத்தை 75 ஆண்டு காலம் சுதந்திரம் பெற்றதிலிருந்து மொத்தமே 5 லட்சம் கோடி கடன். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்திலே 5 லட்சம் கோடி கடனை பெற்று இந்த நாமக்கலுக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்களா? சொல்லுங்கள். நாங்கள் எத்தனை சட்டக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, தார் சாலை, பாலங்கள் என்று இத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஆட்சியில் எதை செய்திருக்கின்றார்கள்? இவர்கள் கொண்டு வந்த ஒரே திட்டம் என்ன திட்டம் என்று சொன்னால் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், அதே போல போதைப் பொருள் கஞ்சா என்ற ஒரு பக்கம். இன்று தமிழகத்திலே போதை மாநிலமாக திகழ்கிறது என்று சொன்னால் அது திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னால் தான். அம்மா அவர்கள் இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் தமிழகத்திலே சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. ஆனால் இன்று திமுகவினுடைய கையிலே சட்டம் இருக்கின்ற காரணத்தினால் தினந்தோறும் கொலை கொள்ளை என்று நடைபெற்றிருக்கின்ற. நேற்றைய தினம் பார்த்திருப்பீர்கள், கோயம்புத்தூரில் என்ன நடந்திருக்கின்றது? ஒரு பெண்ணை 3 ஆண்கள் சேர்ந்து அதை கற்பழித்து அந்த அளவுக்கு இன்று சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்களை கண்டு ரவுடிகளுக்கு பயம் இல்லாத காரணத்தினால்தான் இது போன்ற சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆக வருகின்ற காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்முடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான். பள்ளிக்கு செல்கின்ற போது சிறார்கள் வயதின் காரணமாக யாராவது ஒருவர் அந்த கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கி விட்டார் என்று சொன்னால் அது கல்லூரி வரை சென்று விட்டால் மீண்டும் நாம் திருத்த முடியாத சூழ்நிலை உருவாகிவிடும். ஆக நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும், சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, எங்களுடைய கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று சொல்லி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் அவர்களுக்கு மாலை அணிவிப்பவர்கள், பரிசு பொருள் கொடுப்பவர்கள் அனைவரும் தலைவருடைய உரைக்கு பின்பு மேடையில் நின்று உங்களிடம் அத்தனையும் வாங்கி கொண்டு செல்வார். ஆகவே அருள் கூர்ந்து பொறுத்தருள வேண்டும். அடுத்து தமிழகத்தினுடைய வரலாற்றில் எங்கே பாரதிய ஜனதா கட்சி என்று கேட்டவனெல்லாம் இதோ இங்கே நாமக்கல் குளக்கரையிலே வந்து பார் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகின்ற வகையில் எழுச்சிமிகு முழக்கமாக நம்மிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுவதற்காக அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு இதோ நம்மிடையே முழக்கமிட வருகிறார் நமது தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மாவட்ட தலைவர் பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே, கோட்ட பொறுப்பாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களே,
சட்டப்பேரவையினுடைய முன்னாள் துணைத் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் விபி துரைசாமி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்களே, முன்னாள் அமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கும்பொழுது நான் அமைச்சராக இருந்தேன், அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பிறகு அவர் அமைச்சராக இருந்தார், நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு உற்ற பாசத்தோடு எல்லா காலங்களிலும் ஒருமித்த கருத்தோடு நிலை வந்திருக்கின்ற மாண்புமிகு தங்கமணி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர், அதேபோல் எல்லோரிடம் பழகி வரக்கூடிய அன்பு சகோதரி சரோஜா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதேபோல நட்புக்கு இலக்கணமாக எனது அன்புக்குரிய தம்பி பாஸ்கர் அவர்களே, பரமத்தி சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அவர்களே, ஐஜேகேவுடைய மாவட்ட செயலாளர் முத்துராஜா அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் கோஸ்டல் இளங்கோ அவர்களே, சிவபிரகாசம் அவர்களே, நாமக்கல் கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, கரூர் மாவட்டத்துடைய தலைவர் தம்பி செந்தில்நாதன் அவர்களே, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சிவபிரகாசம் அவர்களே, TMS தினேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நாமக்கல் தொகுதியினுடைய சேந்தமங்கலம் தலைவர் பாண்டியன், கண்ணன் மற்றும் தலைவர் சந்தோஷம் உள்ளிட்ட திரளாக வருகின்றிருக்கின்ற மகளிரினுடைய பொறுப்பாளர்கள், அனைத்து நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து கழகத்தினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய பணிகலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சில ஊர்களில் இருக்கிற முக்கியமான நபர்களை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், சில நகரங்களின் பெயர்களை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், சில பட்டணங்களின் பெயரை சொன்னால் எல்லோருக்கும் நாளே அறியும். ஆனால் நாமக்கல் என்று சொன்னால் இந்த உலகமே அறியும் வகையில் மிகச்சிறந்த மண்ணுக்கு சொந்தம் இந்த நாமக்கல் மண். விண்ணுயிரை நிற்கும் ஆஞ்சநேயருடைய அருள் உலகெங்கும் பரவிட இந்த நாமக்கல் சிறந்த மண்ணாக விளங்குகிறது. நாமக்கிரி நமது அம்மன் மிகச்சிறந்த அருள் பாலிக்கின்ற ஊராக இந்த நாமக்கல் திகழ்கிறது. இங்கே இருக்கிற மலையின் அடிவாரத்தில் இருக்கிற நரசிம்மர் நாமக்கலின் ஒரு இலக்கணமாக ஒரு அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதே மண்ணில்தான் சட்டமேதை அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அருகில் நமது பகுதியைச் சேர்ந்த பெரியவர் ஐயா காளியண்ணன் பிறந்த ஊர் இந்த நாமக்கல் மண். தேசிய கவிஞர் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் இந்த நாமக்கல். மதிப்புக்குரிய வெங்கட்ராம பிள்ளை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று சொல்லுவோம், ஒற்றுமையுடன் வாரீர் என்று சொன்ன நமது வெங்கட்ராம பிள்ளை பிறந்த மண் இந்த நாமக்கல் மண். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மண்ணில் இன்னைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டை வெல்ல வேண்டும் என்பதற்காக அன்புக்குரிய அண்ணன் தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டு பேசியதைப் போல இன்றைக்கு அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மண்ணிலேயே கூடியிருக்கிறோம். ஒன்றுபடுவோம், வெல்வோம். அதற்கான நமது சபதத்தை ஏற்கின்ற நாளாக இந்த நாள் இருந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய மண்ணில் இன்றைக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லை என்று நமது சரவணன் சொன்னார். 8 கிலோமீட்டர் தள்ளி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது, ஒரு பேருந்து கூட அங்கே இல்லை என்று நிற்கவில்லை என்று சொன்னார்கள். அண்ணன் நமது அன்புமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் பேசுகின்ற பொழுது 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்தோம். தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், வாங்கி தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரிகள், அதில் தமிழ்நாட்டில் 11, நாமக்கல்லில் 1 வாங்கி தந்தவர் அண்ணன் தங்கமணி அவர்கள். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இனிமேல் இது போன்ற பகுதிக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும். அதில் யார் செய்ய முடியும்? மக்கள் தொண்டராக இருக்க வேண்டும். மக்கள் நலன் கருதிய தலைவர்களிலே வருகிற கட்சியில் தான் இருக்க முடியும். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும்.
இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் இன்னைக்கு தலைவர்கள் மக்கள் பணி ஆற்றுகிறார்கள். இங்கே இருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார் இவர் கேட்பதில்லை, இவர் சொன்னால் அவர் கேட்பதில்லை. எப்படி நல்ல திட்டங்கள் வரும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமக்கல்லில் சில காட்சிகளை, இங்கு நடக்கின்ற காட்சிகளை இந்த வீடியோக்களில் ஒரு நிமிடம் நீங்கள் பார்க்கலாம். தமிழகத்திலேயே கல்வி மற்றும் தொழில்துறை இரண்டிலும் சிறந்து விளங்கும் மாவட்டங்களில் ஒன்றாக திகழும் நாமக்கல் திமுகவின் நயவஞ்சக ஆட்சியால் இன்று பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி சிரமப்பட்டு வருகிறது. தொழில் வளத்தை ஒருபுறம் திமுக அரசாங்கம் சுரண்டுகிறார்கள் என்றால், மறுபுறமோ மக்களின் கிட்னிகளை அவர்களின் வறுமையை பயன்படுத்தி திருடுகிறார்கள். 5 லட்சம் ரூபாய்ங்களா? உங்களுக்கு யார் கூட்டிட்டு போனது? ஆனந்த் ஒருத்தருங்களா? எந்த ஊர்ல கூட்டிட்டு போனாங்க உங்கள? பெரம்பூர். எந்த ஹாஸ்பிட்டல் பெரம்பூர்ல? திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் அப்பாவி மக்களின் கிட்னி மற்றும் கல்லீரல் திருடப்பட்டதும், இப்பொழுது அந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை செய்யப்பட்டதும் அனைத்து செய்திகளிலும் வெளிவந்தது. ஆனால் அந்த மருத்துவமனை மீதோ அந்த எம்எல்ஏ மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த திறனற்ற திமுக அரசு. மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அரசாங்கமே மக்களுடைய உயிருக்கு ஆபத்தாக அமைவது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. நாமக்கல்லில் இருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. மக்களோட வரிப்பணத்தை வீணாக்குறதுக்காகவே இவர் அமைச்சராக்கி இருக்கிறாங்க இந்த திமுக. அமைச்சர் தொகுதியில் வீணாகும் வரிப்பணம். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட மாணவர் விடுதியானது தற்போது வரை கட்டப்படாமல் தனியார் திருமண மண்டபத்தில் இயங்கி வருகிறது. 15 லட்சம் ரூபாய்க்கு விடுதி கட்டுவதற்கு பதிலாக 23 லட்சத்துக்கு வாடகை கட்டுறாருன்னா இவர் எப்பேற்பட்ட அமைச்சரா இருப்பாரு பாத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம இவரோட சாதனைகளை கொஞ்சம் பாருங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆதி திராவிட நல விடுதியில் உணவருந்திய 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நாமக்கல் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஆதி திராவிடர் விடுதியில் இதே நிலைமைதான். ஒரு பக்கம் ஆதி திராவிடர் விடுதிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை, மறுபக்கம் நாமக்கல்லில் குடிக்க சுத்தமான தண்ணீர் கூட கிடைப்பதில்லை என்பதுதான் அவலத்தின் உச்சம். இதனால உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்படுது, வாய் கொப்பளிச்சு எல்லாம் புண்ணாகி போயிருது. முற்றிலுமாக அவர்கள் கண்துடைப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுத்த ஒரு குழு அமைச்சர் மாதிரி அவங்க முடிச்சிட்டாங்க. திமுக ஆட்சிக்காரங்க ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்துறாங்க சார். வாக்குறுதிகள் என்ற பெயரில் திமுக அரசு பல்வேறு பொய்களை அவிழ்த்துவிட்டு மக்களை ஏமாற்றினார்கள். அதற்கு நாமக்கல் மாவட்டம் மட்டும் விதிவிலக்கல்ல. வாக்குறுதி எண் 219 நாமக்கல்லில் குளிரூட்டப்பட்ட முட்டை சேமிப்பு கிடங்கு வசதிகள் அமைக்கப்படும் என உறுதி அளித்தார்கள். இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை. மாறாக மின் கட்டணத்தை பலமுறை உயர்த்தினார்கள். இதனால் கோழி வளர்ப்பு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டதுதான் மிச்சம். முட்டை உற்பத்தியாளர்கள் சந்திக்கும் கடும் நஷ்டத்தை, அவர்கள் படும் துன்பங்களை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என்பது நிதர்சனமான உண்மை. வாக்குறுதி 35 மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார்கள். வாக்குறுதி 138 நெசவாளர்களுக்கென தனித்த கூட்டுறவு வங்கி, வாக்குறுதி 149 கைத்தறி நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்ட நிதி 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். வாக்குறுதி 140 நெசவாளர் சங்கங்களுக்கு நூல் கொள்முதல் மையங்கள் என எந்த ஒரு வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை. நாமக்கல் மாவட்டம் மீண்டும் சிறப்புமிக்க மாவட்டமாக உருவெடுக்க தீய சக்தி திமுகவை விரட்டியடிங்கள். வரும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளியுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? அதாவது நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னாலே அது கோழி முட்டைகள் அதிகமாக உற்பத்தி செய்கிற மாவட்டம். உலகெங்கும் எங்கும் போகிறதுக்கு நாமக்கல் கோழி முட்டைகளை தான் எல்லோரும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள். தேர்தல் அறிக்கையிலே பெரிய குளிர் சாதன ஒரு பெரிய கிட்டங்கி அமைத்து தருவோன்னு சொன்னாங்க. மரவள்ளி கிழங்குக்கு அதிக விலை தருவோன்னு சொன்னாங்க. இங்கு அதிகமாக விளையிற மாம்பழத்துக்கு ஆதரவு விலை தருவோன்னு சொன்னாங்க. எதையுமே அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதுவுமே இதுவரையிலும் நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரையில் அவர்கள் செய்தது கிடையாது. குடிநீர் தட்டுப்பாடு, சரியான குடிநீர் இல்லை. அதே நேரத்தில் ஆதி திராவிடர் நல விடுதிகளில் அங்கே குழந்தைகளுக்கு சரியான உணவில்லை.
உணவருந்திய மாணவர்கள் அவர்கள் விஷக்காய்ச்சலால் ஆஸ்பத்திரியிலே போன விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நீங்க பார்த்துக்கலாம். இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் மற்றொரு அடையாளம் கொல்லிமலை. மூலிகைகள் அதிகமாக வழங்குகின்ற நமக்கு கிடைக்கின்ற பகுதி இந்த கொல்லிமலை. அதிகமான மூலிகைகளும் அதிகமான நமது தானியங்களும் கிடைக்கக்கூடிய பகுதி தான் நமது கொல்லிமலை. அந்த கொல்லிமலை இன்றைக்கு சுற்றி இருக்கிற பகுதி மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. கிழக்கு தொடர்ச்சியின் ஒரு பகுதியான இந்த கொல்லிமலையை சுற்றி எல்லா கனிம வளங்களும் இன்றைக்கு சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் திருட்டு போய் கொண்டிருக்கிறது. அரசுக்கு ராயல்டி வருவதில்லை. ஆனால் கனிம வளங்கள் தான் திருட்டு சொன்னால் நாமக்கல்லிலும் கிட்னியும் திருடிட்டு இருக்காங்க திமுக காரன். திருச்சியில போனாலும் கிட்னியை திருடிட்டு இருக்காங்க. நீங்க இனிமே எங்க போனாலும் கொஞ்சம் கவனம் போங்க. எந்த ஆஸ்பத்திரி போனாலும் தனியார் ஆஸ்பத்திரிக்கு நீங்க திமுக ஆஸ்பத்திரி போனீங்கன்னா கொஞ்சம் கவனமா இடுப்பெல்லாம் கொஞ்சம் கெட்டி வச்சுக்கிடணும். இல்லைன்னா இதையும் திருடிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாம் மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுகின்ற நாளாக அமைய வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கல்லூரியில் ஒரு மாணவியை காவல்துறை SSI அவரே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார். பிறகு காவல்துறைக்கு மனு கொடுக்க போன ஒரு சகோதரி, தன்னுடைய அண்ணனை பார்க்க போன ஒரு சகோதரியை அங்கு இருக்கிற காவல்துறை ஜாதி பெயரை சொல்லி அவங்களை இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறார். அவங்களை கேவலமா பேசியிருக்கிறார். இது யாருடைய ஆட்சியில் நடக்கும் என்று சொன்னால் இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மட்டுமே நடக்கும். அம்மா இருக்கும்போது நடக்குமா இது மாதிரி? அல்லது நான் எடப்பாடியார் இருக்கும்போது இது மாதிரி நடந்தது உண்டா? இதுவரையில் கிடையாது. காரணம் சட்டத்தின் ஆட்சி நடந்தது. இப்பொழுது சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை, குடும்பத்தின் ஆட்சி நடக்கிறது. மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகனுக்காக, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக இப்ப நடத்தப்படுகிற தேர்தலே இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு போராடுகிறார். இன்னொன்னு சார்னு சொன்னாலே நம்ம VPD ஐயா தான் சொன்னாங்க. சார் அப்படின்னு சொன்னா எந்த சார் அப்படின்னு தெரியல. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இரவு 8 மணிக்கு ஒரு மாணவியை தனியாக கூட்டு போய் அவர்கிட்ட போன்ல கையில கொடுத்து அந்த சார்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சார் அது எந்த சாருன்னு தெரியல எங்களுக்கு. ஆனா அந்த சாரை பார்த்தாலும் பயம்தான் முதலமைச்சர் அவர்களுக்கு. ஆனா இப்ப வாக்கெடுப்பு இந்த சாரை பார்த்தாலும் பயம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர்களை சேர்ப்பதும் விடுப்பதும், இறந்தவர்களை விடுப்பதும், வெளியூருக்கு போனவர்களை விடுப்பதும், ஃபார்ம் 6, 7, 8 இது எல்லா காலங்களிலும் நடைபெறுகிறது. ஆனா ஒட்டுமொத்தமாக அவர் வாக்கெடுப்பு நடத்தும் போது இவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அண்ணன் தங்கமணி அழகாக சொன்னார். இதுல என்ன பயம் இருக்கிறது உங்களுக்கு? இது வாக்கெடுப்பு நடந்து முடிந்தாலே தேர்தல் நடந்து முடிந்தது மாதிரி எல்லா தொகுதிகளிலும், கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் 16ஆம் தொகுதியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் 234 தொகுதிகளிலும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. காரணம், எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்கிற இடம் எங்க இருக்குன்னா எதையாவது ஒளிவுபரமா வைப்பாங்க. முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு, கள்ளச்சாராயம் வித்திருக்காங்க, நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்ப எங்க விற்கிறாங்கன்னா பள்ளிக்கூடத்து வாசல்லே விற்கிறாங்க, கல்லூரி வாசல்லே விற்கிறாங்க கஞ்சாவையும். அபின், அப்புறம் இன்னொன்னு மெத்து. VPD ஐயா மெத்துனா தெரியுமா உங்களுக்கு? மெத்த மாட்டாங்க. மெத்த உங்களுக்கு வேற எதுனா தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் சொல்ல வேடிக்கையாக சொல்லவில்லை, வேதனையோடு சொல்லுகிறேன். இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் படும் பாடை சிந்தித்து பார்க்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனார்கள். யாருடைய ஆட்சியில்? மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற ஆட்சி. எப்படி இறந்து போனார்கள்? கள்ள சாராயம் குடித்து. கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பயணத்தின் போது அங்கே வந்து பஸ் நிற்கிறது,
வெற்றி கழகத்துடைய தலைவர் மேலே வருகிறார். 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்னு ஒரு பாடுற. இது என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது 10 ரூபா தெரியுமா? 10 ரூபா யாருக்காவது? ஒருத்தர் டாஸ்மாக் பக்கம் யாருமே இங்கே போறதில்லை போல. டாஸ்மாக் போறலாம் அந்த கட்சியில் இருக்காங்க. நம்ம கட்சியில் யாரும் டாஸ்மாக் போறதில்லை போல. அது நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது திமுக காரங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. டாஸ்மாகில் பிராண்டி விஸ்கி ஒயின்லாம் விற்பாங்க. அதில் ஒரு பாட்டில் 10 ரூபா கமிஷன் அமைச்சருக்கு போகுது. அதில் அவர் படித்து பாட்டு பாடினார். அந்த பாட்டை பார்த்த உடனே கீழே இருந்து செருப்ப கலத்தி வீசுறாங்க. பிறகு போலீஸ் கரண்ட் ஆஃப் ஆகுது, லத்தி சார்ஜ் நடக்குது, தள்ளுமுள்ளு நடக்குது. அதில் 3 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை அப்படி நசுங்கி சாகுறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நசுங்கி சாகுறாங்க. ஒரு தாய் 40 வயசு, தன்னுடைய 10 வயசு கணவனை இழந்த ஒரு தாய் 10 வயசு பையனை கூட்டிட்டு போறாங்க. அந்த கூட்ட நெரிசல்ல தன்னுடைய கண் முன்னாலே அந்த 10 வயசு மிதிச்சு, எல்லாரும் கூட்டத்தில் மிதிச்சு ஓடுறாங்க. கண் முன்னாலே மிதிச்சு துடி துடிச்சு சாவறான். இவளையும் அதே மாதிரி மிதிச்சு இவளும் தப்பிச்சம் பிழைச்சு உயிர் வாராங்க. இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் எந்த ஆட்சியிலாவது நடந்து உண்டுமா? எந்த நாட்டிலாவது நடந்தது உண்டுமா? தமிழ்நாட்டை தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் நடக்கும். சரி, அது மட்டுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், காவல்துறை SSIயே பாலியல் பலாத்காரம் ஸ்டேஷனுக்கு பண்ணாங்க. நேற்று கோயமுத்தூர் தான் உலகத்திலேயே சிறந்த நாடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலே சிறந்த பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் கோயமுத்தூர். அந்த கோயமுத்தூர்ல இரவு 11 மணிக்கு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது 3 பேர் ஏற்கனவே திருட்டு மொபட்டை எடுத்துட்டு வர்றாங்க, திருடிட்டு வர்றாங்க. அருவாளை வச்சு அந்த ஆண் மேல தலையில வெட்டுறாங்க. மயங்கி கீழே வர்றார். அந்த பெண்ணை கரகரன்னு எடுத்துட்டு போறாங்க. 3 பேர் நல்ல கஞ்சா போதை, ஆடைகளெல்லாம் அவித்து அவர்களை என்ன பண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணி அப்படியே முள்புதரில் போட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு போலீஸ் இவன் பையன் பேசுறான், போன்ல எடுத்து பேசின உடனே போலீஸ் 11 மணிக்கு வர்றாங்க. 11 மணிக்கு வந்து எல்லா இடத்திலும் தேடி பார்க்காங்க. அந்த பெண்ணை எங்கேயுமே காணல. அதன் பிறகு 4 மணிக்கு நிர்வாணமாக எழுந்திருச்சு வந்து தப்பிச்சம் பிழைச்சம்னு அதுவும் கோயமுத்தூர்ல சிட்டியில் நகர்ப்புறத்தின் நடு மையத்தில் நடக்கிற இந்த சம்பவம் எவ்வளவு துயரமான சம்பவம். ஒரு பெண்ணை பெற்ற தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். இதை பாதுகாக்க வேண்டியது யார்? சட்டத்தின் ஆட்சியை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் அல்லவா? காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் தானே இதை பாதுகாக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். சரி, சூசைட் பண்ற நகரம் எது அதிகம்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிக. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு 10 பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூசைடினுடைய தலைநகரமாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தயவு செய்து புரிந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழகத்திற்கு நிறைய திட்டங்களை தந்திருக்கிறார்கள். கோழிப்பண்ணைக்கான ஒரு செயல் திட்டத்தை தந்திருக்கிறார்கள். கோழிப்பண்ணைக்காக செயல் 2022ஆம் ஆண்டு நாமக்கல்லில் ஒரு ஏற்றுமதி இவ்வளவு தூரம் வருவதற்கு என்று சொன்னால் கோழிப்பண்ணையுடைய செயல் திட்டத்தை 2022ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள். நாமக்கல் ரயில் நிலையத்திற்கு 9.4 கோடி ரூபாயை நாமக்கல் ரயில் நிலையத்திற்கு தந்திருக்கிறார்கள். இப்படியாக கிசான் சமான் விவசாயிகளுக்கு 9 லட்சம் பேருக்கு நமது நாமக்கல் மாவட்டத்தில் 9 லட்சம் பேருக்கு 176 கோடி ரூபாயை தந்தது பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி அவர்கள். ஜல்ஜீவன் திட்டத்தில் 3 லட்சம் பேர்கள் பயன்பெற்றிருக்கிறார். 3 லட்சம் வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தில் இன்னைக்கு பிரதம அமைச்சர் தந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் பழங்குடி மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வந்தன் யோஜனாங்கிற திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் 7 நிலையங்களில் தந்திருப்பது
பழங்குடி மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சுய உதவி குழுக்கள், வந்தன் சுய உதவி குழுக்களுக்காக 200 சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள். ஒன்றியந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் சொன்னாங்க, செய்தார்களா? இல்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் தருவோம் என்று சொன்னார்கள், தந்தார்களா? இல்லை. இதே நாமக்கல் மாவட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு திட்டங்களை சொன்னார்கள். அந்த திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் போது அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் கூட இருந்தார். இன்னைக்கு நம்முடைய மேடையில் இருக்கிறார். அந்த மேடை தேவையில்லை என்று சொல்லி இன்னைக்கு நம்மளது தேசிய ஜனநாயக மேடையில் இன்னைக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னது மோகனூர் குமாரபாளையம் கால்வாய், ராஜா கால்வாய் இணைக்கப்படும், கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். கொண்டு வந்தார்களா? இதுவரையிலும் இல்லை. அண்ணன் மாண்புமிகு தங்கமணி அவர்கள் 154 கோடி ரூபாய்க்கு அண்ணா திமுக காலத்தில் அண்ணன் அன்புமணி அவர்கள் அந்த திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். நாமக்கல் பாருங்க, நம்ம காலத்தில் எல்லாம் பண்ணியிருக்கு. அது மாதிரி கதிராநல்லூர், திருமலைப்பட்டி மற்றும் கந்தூர் ஏரிகள் சரபங்கா கால்வாய் திட்டத்துடன் இணைக்கும் என்று சொன்னார்கள். இணைத்தார்களா? இல்லை. காவிரி, பெண்ணையாறு, மணிமுத்தாறு இணைப்பு திட்டம் என்னாச்சு? திமுக தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள், என்னாச்சு? ஒன்றும் கிடையாது. திருமணிமுத்தாறு, ஒகேனக்கல் காவிரி உபரியில் சேலம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்திருக்கிறார்களா? இதுவரையிலும் எதுவுமே செய்யவில்லை. அவர்கள் செய்ய இருப்பது மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் மதிப்புக்குரிய திருமாவளவன், மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை, மதிப்புக்குரிய மற்ற எல்லா கட்சியிலோட கூட்டணியை அவர்கள் போறோம் என்று சொன்னா கூட வாங்க வாங்கன்னு சேர்த்து இழுத்து கட்டிட்டு எங்க கூட்டணி சரியில்லை, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கலாமா என்று கேட்கிறார்கள். ஏன் 1999ஆம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்தீர்களே, அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கசந்தா போய்விட்டது. பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் உங்களுக்கு ஏளனமாக தெரிகிறதா என்று கேட்கிறேன். உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 300க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். இன்னைக்கு பீகார் மாநிலத்திலே அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருந்தாலும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே போலதான் எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இன்றைக்கு சபதம் ஏற்றிருக்கிறோம். எங்களுக்கு தேவையெல்லாம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஒரு ஆன்மீக ஆட்சி வேண்டும், எல்லோருக்கும் எல்லோருமான ஆட்சி வேண்டும், சட்டத்தின் ஆட்சி வேண்டும். நாமக்கல்லுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். அதற்கு முன்னான ஒரு இந்த மக்கள் குரல் அப்படிங்கிற ஒரு வீடியோ, ஒரு நிமிஷம். நாமக்கல் மக்களின் உள்ளக்குமுறல். திமுக ஆட்சியில தான் இந்த பிரச்சனை நடக்குது. இவங்க ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்துறாங்க சார். எமர்ஜென்சிக்காக அட்டென்ட் பண்றதுக்காக ஒரு அரசு ஆஸ்பத்திரி இருந்திருக்கணும், அது இல்ல. இவ்வளவு அவலத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி பாத்தீங்கன்னா மக்கள் நலன் அக்கறை செலுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க திமுக ஆட்சிக்காரங்க. இவங்க காப்பாத்துறோம், மகளிருக்கு எல்லாம் பண்றோம், அப்படி இப்படிங்கிறாங்க. இவங்க ரொம்ப எங்களை கொடுமைப்படுத்துறாங்க சார். 30 அடி சாலை நாங்க குடியிருக்கிற வீதியில சாலை ரொம்ப தரமற்ற முறையில இருக்குதுங்க. பாதாள சாக்கடை மூடி எல்லாம் ஓப்பன்லயே இருக்கு, உடைஞ்சு போய் பெண்கள் தனியா நடக்க முடியவில்லை, போக முடியவில்லை தனியா. எல்லாம் சொல்றது மட்டும்தான். ஓட்டு கேட்கும் போது எல்லாமே பண்றேன் அப்படிங்கிறாங்க, எந்த ஒரு இதுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. வெட்டு, கொலை, நகத்திருட்டு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதிகமா தான் நடக்குதோ, கம்மியாகிறதுக்கே சான்ஸ் இல்ல. நகரத்துக்குள்ளே மருத்துவமனை இருக்கணும். தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆஸ்பத்திரி அங்க கொண்டு போச்சு. இப்ப இங்க இருந்து 12 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மாத்தினால பெரும் துயரத்துக்கு மக்கள் ஆளாகிறாங்க. டவுன்ல ஒரு விபத்து நடந்தா கூட அந்த விபத்து அவசர சிகிச்சை பண்ண முடியாது, அவசர சிகிச்சை மூடி கிடக்குது. அப்புறம் அதை விட்டா பஸ் ஸ்டாண்ட் வேணும்னே கொண்டு போய் அங்க அது போகுது, ரோட்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் உள்ள போகுது. அவன் ஆஸ்பத்திரி போனோம்னா 14 கிலோமீட்டர் சுத்தி போனோம். சரி, அதான் பரவாயில்ல. நாமக்கல் தாலுகா மருத்துவமனை ஆரம்பிக்கணும், அது ஆரம்பிக்கல. நாங்க விவசாயம் பண்றோம், அதான் இங்க சிப்கார்டு வருது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. விவசாயம் செய்யற இடம் அப்படின்னாக்கா சிப்கார்டு கொண்டாட முடியாது. அதனால என்ன பண்றாங்க, விவசாய நிலத்தை எல்லாமே தரிசுன்னு எழுதுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எது சாதகமா இருக்குமோ அது மாதிரி பண்ணிக்கிறாங்க. இதை விட்டுட்டு திடீர்னு போங்கன்னா நாங்க நாடோடி எங்க போவோம்? இவ்வளவு ஒரு பாடுபட்டு சாப்பிடுற நிலத்தை எடுக்கிறேன்னா
எங்க மனசுல எவ்வளவு அழுத்தமா இருக்குது. தொடர்ந்து ஒரு 15,000க்கு மேற்பட்ட கடிதங்களை மனுக்களை அனுப்பியும் திட்டத்தை வந்து ரத்து செய்யறத பத்தி ஒரு சதவீதம் கூட பரிசீலனை செய்யலைங்கிறது எங்களுக்கு ஒரு வேதனை அளிக்கிற விஷயமா இருக்கு. நாங்க வந்து தன்னை ஜீவனத்தையே விட்டுட்டு நாங்க என்ன தூக்கு போட்டுக்கிட்டு சாவறதா? எத்தனை முறை சொன்னாலும் எதை பத்தியும் கருத்திலே கொள்ளாம தான் எடுத்துதாங்கிற மாதிரி சர்வாதிகாரமா நடந்துக்கிறாங்க. இந்த தடவை ஆட்சி மாற்றத்துக்கு ஓட்டு போடுவோம். இந்த தடவை ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும். திமுக ஆட்சி அடுத்த தர வேண்டாம். ஆட்சி மாற்றம் வந்து வரும்னு நம்பிக்கையோட நாங்களா இருக்கோம். வரணும்னு நம்பிக்கை இருக்கோம். இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நாமக்கல் மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கும், பண்ணைவயல் இளங்கோ, மகா சுசீந்திரன், லோகநாதன், தர்மராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிபுலம் வணக்கத்தை கூறி நாளை அவிநாசியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விழாவின் நாயகன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு. ராஷ்டிரிய லோக்தள் கட்சியினுடைய மாநில செயலாளர் இப்பொழுது மாநில தலைவருக்கு பொன்னாடை அறிவிக்கிறார். நன்றியுரை நன்றியுரை மாவட்ட பொதுச் செயலாளர் பிரபு அவர்கள். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற இந்த மாபெரும் மக்கள் சந்திப்பு நிகழ்விற்காக நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.